வணக்கம் என் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, கொஞ்ச நாளாக நான் வீடியோவை போடல, ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தேர்வு நெருங்குவதனால் சில முக்கியமான பதிவுகளை மட்டும் இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு டிப்ஸ் மாதிரி நினச்சிக்கிங்களேன், எக்ஸாம் முன்னால் ஒரு டிப்ஸ் மாதிரி ஈஸியாக எப்படி மார்க் எடுக்கலான்ற ஒரு சில குறிப்புகளை மட்டும் பதிவிட விரும்புகின்றேன். இன்றைய பதிவிலே அந்த கேள்வி நம்பர் 31 to 33 எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் அப்படி இருக்காங்க இல்லையா, கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுவதற்காக ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அதில் ஒவ்வொரு போயம்லேயும் ஒரு கீ வேர்ட்ஸ் நீங்கள் மனசில் பதிய வச்சிங்கன்னா அதில் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அதில் போயம், போயட், எக்ஸ்பிளனேஷன் இந்த மூணு கண்டிப்பாக எழுதணும். அந்த போயமோட தலைப்பு நல்லா படிச்சுக்கோங்க, போயட்டோட நேம் நல்லா ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லைனுக்கான எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சால் தாராளமாக எழுதிடுங்க. ஒருவேளை அது தெரியலன்னு சொன்னால் நான் கொடுத்துருக்கிற இந்த லைன்ஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதினாலே போதுமானது. இந்த முதல் போயம் த கேசல், அந்த கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. த்ரெட், ஷேம்ஃபுல் ஆக்ட், மை டெத், கோல்ட், எனிமி, டரட் வால், சிட்டாடல், ஆர்ம்ஸ், விக்கெட் கேட், விசன் வார்டர். இந்த சிட்டாடல் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் சிட்டாடல் அப்படின்னு கேட்டிருந்தான். சிட்டாடல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த கோட்டை. இந்த கேசல் தான் சிட்டாடல், அதை ஞாபகம் வச்சுங்க. Poem The Castle, poet Edwin Moore. Explanation: the poet describes a strong castle with thick walls and strong gates which had fallen to the betrayal of the warder. இதை மட்டும் தரவா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதை எழுதினாலே போதுமானதாக இருக்கும். செகண்ட் போயம் அவர் cashew nut tree, அதுக்கான கீவேர்ட்ஸ் பைத்தான், creeper, baboon, water lilies, trunk, casement, crimson flowers, bows, fear, hope, death, oblivion, curse. Poem our cashew nut tree, poet toru death. Explanation: the poetess describes the cashew nut tree in a place under which she had played in her childhood. இந்த லைன் மட்டும் படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு எழுதினாலே போதும். அடுத்த poem all the world's a stage, keywords entrances, infant, mewling, judge, bubble, sands, soldier, reputation, pantaloon, capon, lined, wise, sass, lover. Poem all the world's a stage, poet William Shakespeare. Explanation: the poet describes the 7 stages a man goes through in his life from birth to death. இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்பிளனேஷனை படிச்சுங்க. அடுத்தது யுலைசஸ், கீவேர்ட்ஸ் travel, hungry, shine, star, work, old age, aclis, old days, strive, seek, yield, honor, toll, hungry art. Poem Ulysses, poet Alfred Tennyson. Explanation: Ulysses is the king of Ithaca. He describes his intention to travel to unknown places to gain knowledge and experience. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது a father to his son, keywords guide, gentle, folly, lonely, Brutus, soft loam, rock, steel, solitude, white lies, lazy days. LAZY, அது lazy days, section இருக்கு தப்பு, lazy days. Poem a father to his son, poet Carl August Sternberg. Sternberg, BURG, Sternberg, அதை மாத்திங்க, Sternberg. Explanation: in this poem the poet advises his son who is nearing manhood to face life's challenges with determination. இதை புரிஞ்சுங்க. அந்த poet ஸ்பெல்லிங் பார்த்துங்க, Carl August Sternberg, BURG. ஓகேவா? அதே மாதிரி லேசி டேஸ், LAZY, லேசி டேஸ். இந்த கீவேர்ட்ஸை பார்த்துங்க. பொயட் நேம் ஸ்பெல்லிங் நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணும், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்ஸ்டெட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப், கீவேர்ட் சோல்ஜர், மவுண்ட், Ratisbon, wounded, Fildite, victory, galloping, horse, flag, eaglet, flap.
Poem instead of the French camp, poet Robert Browning. Explanation: the poet was waiting for the news of the result of his army's battle at Ratisbon. A young soldier who was badly wounded brought the news of victory to him. இவ்வளோதாங்க. கீவேர்ட்ஸை இந்த வீடியோவை ஒரு முறைக்கு பல முறை பாருங்கள். இந்த கீவேர்ட்ஸ் மனசில் பதிஞ்சிடும். ஒரு பேப்பரில் போயமும் போயட் நேமும் ஒரு முறைக்கு 2-3 தடவை எழுதி ஸ்பெல்லிங்கை கரெக்டாக படிச்சுக்கிங்க. எக்ஸ்பிளனேஷனை படித்து பார்த்துக்குங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதினா கூட போதுமானதாக இருக்கும். இதில் கண்டிப்பாக நீங்கள் மதிப்பெண் எடுத்து விடலாம். இது தேர்வுக்கான கடைசி நிமிடத்தில் கொடுக்கக்கூடிய டிப்ஸ். இதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த பதிவிலே லெட்டர் ரைட்டிங் எப்படி, என்னென்ன முக்கியமான லெட்டர் ரைட்டிங், அப்ளிகேஷன் ரைட்டிங் எப்படி எழுதுற டிப்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் படிச்சுக்கிங்க. அதை நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேர்வுக்கு தயாராக நண்பர்களே, தைரியமாக படிங்க. இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். உங்கள் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் சொன்ன எல்லா கைட்லைன்ஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோஸை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடிக்கடி வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் நாளை அடுத்த பதிவிலே சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.